இது என்னமோ அண்ணாமலை நாளைக்கு உடனடியா ஏதோ திடீர்னு பெரிய தவறு செய்துட்டாரு, அண்ணாமலை உடனே மாற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் கொடுக்கறதுக்கான காரணம் திமுகவுடைய சந்தோஷத்திற்காக கொடுக்கக்கூடிய செய்தி. இது சாதாரண நிகழ்வு. பல மாநிலங்களில் மாநில தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே 2 முறை மட்டும்தான் மாநில தலைவர் இருக்குங்கிறது தெரிஞ்சுதான் கட்சியில் சேர்ந்திருக்காரு. மாநில தலைவர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கூட தெரியாமல் ஒரு துணைத் தலைவர் பதவியில் தான் அந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு. தமிழக மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒவ்வொருத்தவங்கள டிவி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு சேனலை ஒரு நிர்வாகியை உருவாக்கிக்கிறது, டிவி விருப்பப்படுறவங்கள அவங்க ஒரு பக்கம் உருவாக்கிக்கிறது. ஒவ்வொரு சேனல்களும் ஒவ்வொரு மாநில தலைவர்களை முன்னிறுத்துகிறார்கள். பாரதிய ஜனதா அகில இந்திய கட்சியை பொறுத்தவரை யார் தலைவர் என்பது கட்சியுடைய கோர் கமிட்டி சேர்ந்து தான் முடிவு செய்ய முடியும். ஸோ நீங்கள் வெளிப்படையாக இன்றைக்கி சேனலில் பரபரப்பாக இருக்கக்கூடிய எந்த நபர்களும் இல்லாமல் மீண்டும் அண்ணாமலையே இருக்கலாம். அண்ணாமலையே ஒருவேளை இல்லாமல் போனால் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதர் இந்த கட்சிக்கு மாநில தலைவராக இருக்கலாம். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறை. இதை சும்மா மீடியாக்களில் போட்டு ஏன் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்பதிலே திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் சந்தோஷமாக இருக்கிறாங்க.